SIR-க்கு எதிராக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் அவர்களது கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். அதனை பார்ப்போம். பீகார் அனுபவத்திலிருந்து இந்த திட்டத்தை எதிர்த்து ஒவ்வொரு கட்சியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது என்று இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உச்சநீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்வது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். சாரை எதிர்க்க வேண்டும் என்றால் ஒன்று சட்ட வடிவம், இன்னொன்று மக்கள் கிளர்ச்சி. இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் உயிர் என்பது வாக்குரிமையில் இருக்கிறது. வாக்குரிமை பறித்துவிட்டால் சொந்த நாட்டிலேயே மக்கள் அகதிகளாக ஆவார். இதுதான் பீகார். எனவே இதை எதிர்ப்பது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பது, அரசியல் விழுமியங்களை காப்பது. இந்த மாநிலத்தினுடைய மக்கள் வாக்களித்து தேர்வு செய்ய வேண்டும். பிரிதொரு மாநிலத்திலிருந்து கொண்டு இறக்குமதி செய்யப்பட்டு சமீப காலத்தில் சுமார் 1 கோடிக்கு மேற்பட்ட இதர மாநிலத்தவர்கள், குறிப்பாக வட மாநிலத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற சித்தாந்தத்தின் அடிப்படையில் வாக்களிப்பார்கள். இங்க தமிழகத்தில் வட இந்தியர்களை வேலைவாய்ப்புங்கிற முறையில் உள்ள விட்டு அவங்கள வாக்காளர்களாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி வேலையை தேர்தல் ஆணையம் செய்யுது அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆக அந்த இன்னர் பர்மிட் முறை கொடுத்து, அதாவது அவங்க வேலை செய்ய வராங்கன்னா வேலை செய்யணும், ஓட்டு போறதோ அவங்க ஊர்ல போய் போட்டுக்காங்க. அவங்களுக்கு குடும்ப அட்டை கொடுக்கறதோ வாக்காளர் உரிமை கொடுக்கறதோ கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டில் SIR எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக நாளையே நீதிமன்றத்தை நாட உள்ளதாக திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு நமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தேர்தல் நெருங்கும் 3 மாநிலங்களில் மட்டும் உள்நோக்கத்துடன் SIR நடவடிக்கை தொடங்க உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீதிமன்றத்துக்கு நாட இருக்கிறோம், நாளைக்கே போகும். அது நீதிமன்ற நடவடிக்கை குறித்து இருக்கிறது. இருக்கலாம், ஒரு 12 மணி கூட நிறுத்தலாம். கோர்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 13வது ஆவணமாக பீகார் மாநில பட்டியலில் இருந்தாலும் இங்க சேரலாம்னு ஒரு விஷயத்தை அனெக்சர் 3ல கூட்டுவாங்க. இதெல்லாம் நீதிமன்றத்தில் இந்த குளறுபடிகள் எல்லாம் எடுத்து வைத்துத்தான் இதுக்கு சட்ட ரீதியான ஒரு தீர்வு காண முடியும். இருக்கிற போது இந்த அனைத்து மாநிலத்தின் நடுவரும் சொல்லும் போது எலெக்ஷன் இருக்கிற இந்த மாநிலத்தில் முதல் கட்டமாக எடுக்கணும். அங்கெல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்துருக்கலாம் இல்ல. இங்க 2 மாசத்துல தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது. கேரளால வரப்போகுது, மேற்கு வங்கத்தில் போகுது. இது 3 மோடிக்கு எதிர்ப்பான கட்சி ஆளுகிற மாநிலங்கள். இந்த 3 தலைவர்களுமே மோடிக்கு தலைவரியா இருக்க தலைவர்கள். அதனால் இங்கே மட்டும் செய்யறதுக்கு என்ன காரணம்? ஒரு உள்நோக்கம் இருக்கு.